ஹே ஹலோ டு ஆல், திஸ் இஸ் தன்யா. 11-11ல் உங்கள் கூட ஒரு விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்க போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலி ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவங்களோட பிரைன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டைலில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் அவங்களோட கேரக்டர். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் இருக்க மாட்டாங்கங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன குவாடன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? 4 டைப்பில் தாங்க மனுஷங்களோட கேரக்டர் இருக்கும். குவாடன் 1, குவாடன் 2, குவாடன் 3, குவாடன் 4. குவாடன் 1 யார் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்டுங்க. அவங்க ஹார்ட்லேருந்து திங்க் பண்ண மாட்டாங்க, பிரெயின்லேருந்து தான் திங்க் பண்ணுவாங்க. குவாடன் 2 யாருன்னு பார்க்குறீங்களா? ஓவராக திங்கிங்க, க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லலாங்க, இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து குவாடன் 2 பீப்புள். குவாடன் 3 யார் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்ங்க. அவங்க வேர்ல்டே ஃபீலிங்ஸ் தான். கவிதைலாம் பக்கமாக எழுதுறாங்களே, லவ்லாம் ரொம்ப ஓவராக டீப் பண்ணுறாங்களே, அவங்க எல்லாருமே குவாடன் 3ல் இருப்பாங்கங்க. குவாடன் 4 பீப்புள் யார் பார்த்தீங்கன்னா பிளானிங், பர்ஃபெக்ஷன், ரூல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து குவாடன் 4 பீப்புள். நீங்கள் எந்த குவாடன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? ஹே ஹலோ டு ஆல், திஸ் இஸ் தன்யா. 11-11ல் உங்கள் கூட ஒரு விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்க போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலி ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவங்களோட பிரைன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டைலில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் அவங்களோட கேரக்டர். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் இருக்க மாட்டாங்கங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன குவாடன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? 4 டைப்பில் தாங்க மனுஷங்களோட கேரக்டர் இருக்கும். குவாடன் 1, குவாடன் 2, குவாடன் 3, குவாடன் 4. குவாடன் 1 யார் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்டுங்க. அவங்க ஹார்ட்லேருந்து திங்க் பண்ண மாட்டாங்க, பிரெயின்லேருந்து தான் திங்க் பண்ணுவாங்க. குவாடன் 2 யாருன்னு பார்க்குறீங்களா? ஓவராக திங்கிங்க, க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லலாங்க, இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து குவாடன் 2 பீப்புள். குவாடன் 3 யார் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்ங்க. அவங்க வேர்ல்டே ஃபீலிங்ஸ் தான். கவிதைலாம் பக்கமாக எழுதுறாங்களே, லவ்லாம் ரொம்ப ஓவராக டீப் பண்ணுறாங்களே, அவங்க எல்லாருமே குவாடன் 3ல் இருப்பாங்கங்க. குவாடன் 4 பீப்புள் யார் பார்த்தீங்கன்னா பிளானிங், பர்ஃபெக்ஷன், ரூல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து குவாடன் 4 பீப்புள். நீங்கள் என்ன குவாடன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? ஹே ஹலோ டு ஆல், திஸ் இஸ் தன்யா. 11-11ல் உங்கள் கூட ஒரு விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்க போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலி ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவங்களோட பிரைன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டைலில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் அவங்களோட கேரக்டர். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் இருக்க மாட்டாங்கங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன குவாடன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? 4 டைப்பில் தாங்க மனுஷங்களோட கேரக்டர் இருக்கும். குவாடன் 1, குவாடன் 2, குவாடன் 3, குவாடன் 4. குவாடன் 1 யார் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்டுங்க. அவங்க ஹார்ட்லேருந்து திங்க் பண்ண மாட்டாங்க, பிரெயின்லேருந்து தான் திங்க் பண்ணுவாங்க. குவாடன் 2 யாருன்னு பார்க்குறீங்களா? ஓவராக திங்கிங்க, க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லலாங்க, இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து குவாடன் 2 பீப்புள். குவாடன் 3 யார் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்ங்க. அவங்க வேர்ல்டே ஃபீலிங்ஸ் தான். கவிதைலாம் பக்கமாக எழுதுறாங்களே,